உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இந்த ஒரு முருகன் கோயிலுக்கு போனா யார் வேணாலும் எந்த கஷ்டம் வேணாலும் தீந்துரும் அப்படின்னா எந்த முருகன் கோயில் சார்? 27 நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு கோயில் இருக்கு. வேற எங்கேயும் போக வேண்டாம், இந்த ஒரு கோயிலுக்கு போனா போறோம். இது நட்சத்திர தோஷம் என்ன வேணா உங்களுக்கு இருக்கு. இந்த இடத்துக்கு பேரு நட்சத்திர குன்று, அதுவும் தமிழகத்தில் இருக்குங்க. சிவலிங்க ரூபமாகவே முருகன் இருக்காரு. 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிவலிங்க ரூபத்தில் சிவக்குமரனாக முருகனை நீங்க பார்க்கணும்னா 27 நட்சத்திரக்காரர்களும் ஒரு முறையாவது போய் தரிசனம் பண்ண வேண்டிய முருகன் கோயில். எல்லா ஆறுபடை வீடுகளும் ஒன்றடக்கிய ஸ்தலங்க. 6 படை வீட்டுக்கும் போன பலன் கிடைக்கணுமா? இந்த நாள் அன்னைக்குதான் போகணும். அந்த கோயில் என்ன விசேஷம்? பௌர்ணமி, கிருத்திகை, எல்லா முருகன் கோயிலும் கிருத்திகை விசேஷம். உங்களோட நட்சத்திரம் என்னைக்கு வருது? இந்த பிரச்சனைக்காக தான் இந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கா சார்? எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த கோயிலுக்கு போனா சொல்யூஷன் கிடைக்கும். தோஷம் கொடுக்கறது ஒரு சிலருக்கு பிறந்த நட்சத்திரமே தோஷம். மூலம் பிறந்திருக்கியா ஐயோ மாமனாருக்கு ஆகாது, ஆயில்யமா மாமியாருக்கு ஆகாது, பூராடமா நூலாடாது, விசாகம் மைத்துனருக்கு ஆகாது. இப்படி ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இன்று நம்மோடு ஏஎல்பி ஜோதிடர் சிம்மம் ரங்கநாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். பொதுவாவே பாத்தீங்கன்னா இப்போ கடந்த கொஞ்ச காலமா முருகன் அப்படின்னாலே பயங்கர ஒரு ஃபேமஸ் ஆயிட்டார். நிறைய கோவில்கள் பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, முருகனை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சார், ஒவ்வொரு கோயிலுக்கான சிறப்புகள் பத்தி இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்துட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதுல இந்த ராசிக்காரர்கள் இந்த முருகன் கோயிலுக்கு போனா நல்லது, அந்த முருகன் கோயிலுக்கு போனா நல்லது, அறுபடை கோவில் இவ்வளவு சிறப்புகள் இருக்கு அப்படிலாம் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்றாங்க. ஸோ என்னுடைய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, எல்லாருக்குமான ஒரு முருகன் கோயில் சொல்லுங்க சார். இந்த ஒரு முருகன் கோயிலுக்கு போனா யார் வேணாலும் எந்த கஷ்டம் வேணாலும் தீந்துரும் அப்படின்னா எந்த முருகன் கோயில் சார்? குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாகச்சா பஜதாம் கல்பவருஷாய நமதாம் காமதேனுவே எனதருமை குருநாதர் திருமிகு புதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி 27 நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு கோயில் இருக்கு. வேற எங்கேயும் போக வேண்டாம், இந்த ஒரு கோயிலுக்கு போனா போறோம். இது நட்சத்திர தோஷம் என்ன வேணா உங்களுக்கு இருக்கட்டும், சரியாயிடும். அப்படி ஏதாவது இருக்கா அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருக்கும். அது எங்க இருக்கு? அதான் நம்ம தமிழ்நாட்டுல இருக்குங்க. அப்படியா சார்? நட்சத்திரங்களுக்கு உண்டான கோயில். ஏன்னா நட்சத்திரம்ங்கிறது தான் நமக்கு பூசாரி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். கிரகம் கடவுள்னு வச்சுப்போம். இந்த என்ன சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் அந்த கதை தான். அப்போ ஒரு கிரகம் போய் ஒரு நட்சத்திரத்தில் நிற்கும் பொழுது அந்த நட்சத்திரத்தின் வழியே தான் அதனுடைய வேலையை செய்யுது. ஏஎல்பியில அதனாலதான் நட்சத்திரம் மூலியமா தான் பலன்களையே நம்ம எடுக்கிறோம். இந்த நட்சத்திரம் எப்படி வேலை செய்ய போகுது, அந்த கிரகம் எப்படி வேலை செய்ய போகுது. அப்ப நட்சத்திரம்ங்கிறது பூசாரி. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டா, கிரகம் அங்க இருக்கக்கூடிய தெய்வம். அப்போ கிரகம் வழி கொடுக்குது, பூசாரி வழி கொடுக்க மாட்டேங்கிறாருங்கிற மாதிரி தான். அப்போ நட்சத்திர வழிபாடு, நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வங்களுடைய வழிபாடு அப்படின்னு ஒவ்வொரு அஸ்வினி நட்சத்திரமா சரஸ்வதியை பிடிச்சுக்கோங்க, பரணியா துர்கையை பிடிச்சுக்கோங்க, கிருத்திகையா நீங்க அண்ணாமலையார பிடிச்சுக்கோங்க, ரோகிணியா கிருஷ்ணரை பிடிச்சுக்கோங்க. இப்ப ஒவ்வொரு தெய்வமா அது இல்லாம ஒவ்வொரு 27 நட்சத்திரத்துக்கும் அதற்கு உண்டான தேவதைகள்னு தனியா இருக்காங்க. பட் இந்த 27 நட்சத்திரங்காரங்களுக்கும் சேர்ந்து ஒரே கோவில், நட்சத்திர குன்று அப்படின்னு அதை அழைக்கிறாங்க. அந்த இடத்துக்கு பேரு நட்சத்திர குன்று, அதுவும் தமிழகத்துல இருக்குங்க. தமிழகத்துல எங்க? திருவண்ணாமலை மாவட்டத்துல இருக்கு. திருவண்ணாமலை மாவட்டத்துல அருகில போலூர் அப்படிங்கிற ஊரு. அங்கிருந்து ஒரு 16 கிலோமீட்டர்ல முருகப்பெருமானுக்கு உண்டான ஒரு ஆலயம். முருகன் சுயம்பு முருகன், எங்கும் இல்லாதபடி சிவலிங்க ரூபமாக நீங்க ஒரு முருகனை பார்க்கணும்னா இங்க பார்க்கலாம். நீங்க முருகன் நம்ம சாதாரணமா முருகன் நம்மளோட இமேஜினேஷன் வள்ளி தெய்வானுடன் அல்லது மயில் மேல இருப்பாரு, இல்லையா வேலை வச்சுட்டு இருப்பாரு, சூரசம்ஹாரம் பண்ற மாதிரி இருப்பாரு, இப்படி எல்லாம் தானே பார்த்திருப்போம்.
சிவலிங்க ரூபமாக. இப்ப நீங்க கர்நாடகா குக்கே சுப்பிரமணியா பாத்தீங்கன்னா புற்றுக்குள்ள இருக்கிறதாக சொல்லுது. பட் இங்க சிவலிங்க ரூபமாகவே முருகன் இருக்காரு. சுமார் 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு கோவில். வில்வாரணி அப்படின்னு அந்த ஊருக்கு பேர். செய்யாறுன்னு சொல்றோம். செய்யாறு. செய்யாறுன்னு ஏன் பேர் வந்தது, இந்த முருகன் எப்படி உருவானார், இதுதான் இந்த கஷேத்திரத்தினுடைய மகிமை. பர்வதமலை அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய மலையின் பேரு. பர்வதமலை மேல ரிஷிகள், சப்த ரிஷிகள் உட்கார்ந்து யாகத்தை பண்ணிட்டு இருக்காங்க. பர்வத மலைக்கு கீழே இருக்கக்கூடிய தோட்டத்துல முருகன் தன் வேலோடு விளையாடி கொண்டிருந்தார். முருகனோட வேலுக்கு என்ன ஒரு வீரியம் நமக்கு தெரியும். நமக்கு இந்த வேலோட விளையாடியவர் இந்த பர்வத மலைக்கு மேல அந்த வேலை பிரயோகம் பண்றார் விளையாட்டாக. அங்க சப்த ரிஷிகளினுடைய தலையை கொய்து விடுகிறது வேல். அந்த குருதி இருக்கு இல்லையா, அது ஆறாக ஓடி வருது. செம்மையான ஆறு, சிவப்பான ஆறு தான் செய்யாறு அப்படின்னு மாறிச்சு. அப்போ பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது குரு போய் சனியை தொட்டால் ஏற்படக்கூடியது. ஜாதகத்துல பாத்தீங்கன்னா குரு போய் சனியை தொடணும். சனி குருவை தொட்டா இல்ல, குரு போய் சனியை தொட்டாருன்னா பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய டெஃபினிஷன்ஸ் கொடுக்குறாங்க அதுக்கு. சோ இந்த பிரம்மஹத்தி தோஷம் இந்த மாதிரியான விஷயங்களை தெரிந்து செய்தாலும் சரி, தெரியாம செய்தாலும் சரி. மாட்டை கார் ஓட்டிட்டு போய் இடிச்சுட்டேன், நீங்க வேணும்னு இடிக்கல, தெரியாம இடிச்சுட்டா அந்த கோஹத்தி தோஷம், அதுதான் பிரம்மஹத்தி தோஷம் சொல்றோம். அப்ப எப்படி ராவணனை கொன்றவுடன் ராமருக்கு பிரம்மஹத்தி ராமேஸ்வரத்துல சிவலிங்கம் பிரதிஷ்டை. அப்போ முருகனுக்கு பிரம்மஹத்தி தோஷம், ஏன்னா சப்த ரிஷிகளையே வதம் பண்ணிய தோஷம். அப்போ பார்வதி தேவி இது உனக்கு தோஷம் வந்திருக்கு, நீ இங்க சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணி நீயே பூஜை பண்ணினாதான் இந்த தோஷம் நீங்கும் அப்படின்னு பார்வதி தேவி சொல்ல, செய்யாறினுடைய வடகரை தென்கரை ரெண்டு எதிர் கரையில முருகன் சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணி, இந்த செய்யாறுல முருகன் பிரதிஷ்டை பண்ண சிவலிங்கங்கள் இன்னைக்கு இருக்கு. கரைகண்டீஸ்வரர் அப்படின்னு பேர் அதுக்கு. சோ அங்க வில்வாதி மலையின் கீழே வலது மலையில காஞ்சி, கடலாடி, மாப்பாடி, மாதிமங்கலம், ஏலந்தூர், குருவிமலை, பூண்டி இப்படின்னு 5 இடத்துல வைக்கிறார். வலதுபுறத்தில் இது முருகனால பிரதிஷ்டை செய்யப்பட்டு கரைகண்டீஸ்வரர்னு வச்சு அங்க இருக்கக்கூடிய அந்த மலையில உட்கார்ந்து முருகன் தபஸ் பண்ணிட்டே இருக்காரு. இந்த பக்கம் தேவகிரி மலைக்கு வர்றார். இங்க தபசு பண்ணி வாசுதேவன் பட்டு, ஒரந்தாணி, நார்த்தம்மலை, நெல்லிமேடு, மோட்டுப்பாளையம் அப்படின்னு பழங்கோயில், மண்டக்குளத்தூர் இந்த பக்கம் ஒரு 5 சிவலிங்கங்களை பிரதிஷ்டை பண்றாரு. இடது கரையில இருக்கிறதெல்லாம் கைலாசநாதர், வலது கரை இருக்கலாம் கரைகண்டீஸ்வரன். மொத்தம் 14 லிங்கங்களை முருகனை பிரதிஷ்டை பண்ண சிவலிங்கங்களை தரிசிக்கணும்னா செய்யாரோட வடகரை தென்கரையில பாத்தீங்கன்னா முருகன் பிரதிஷ்டை பண்ணி தன்னுடைய பிரம்மஹத்தி தோஷத்தை நிவர்த்திக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு புண்ணியமான வேலையை பண்றார். இந்த 2 கரையில் இருக்கக்கூடிய கோவில்களை பூஜை பண்றதுக்கு சிவாச்சாரியர்கள் 2 பேர் இருக்காங்க. அங்க இது பண்றாங்க. இந்த சிவாச்சாரியார்களுக்கு ஆடிக்கிருத்திகை திருத்தணி முருகனை தரிசனம் பண்றது வழக்கம். ஒரு ஆடிக்கிருத்திகை அங்க அந்த பூஜை, இதனால போக முடியல. அப்பா முருகா உன்னை பார்க்க முடியலையே, நான் இப்படி இருக்கேனேங்கிறப்போ அவர்கள் கனவுல, நீ ஏன் இங்கேயோ தேடிட்டு போற, நான் இங்கேயே இருக்கேன், என்னை எடுத்து பிரதிஷ்டை செய் அப்படின்னு சொல்றேன். நாளை காலை சந்திர புஷ்கரணி, அங்க அந்த மலை வில்வாரணி மலை இருக்குல்ல, அது கீழே இருக்கிற குளத்துக்கு பேரு சந்திர புஷ்கரணி. அங்க காலையில வா, உனக்கு ஒரு நாகம் வழிகாட்டுங்கிறார். காலையில எந்திரிச்சு போனா அங்க ஒரு நாகம் நின்றுட்டு இருந்தது. இவருக்கு வழி காமிக்குது மலை மேல போய் அந்த முருகன் சிவலிங்க ரூபத்தில் சிவகுமரனாக முருகனை நீங்க பாக்கணும்னா வில்வாரணியில பாக்கலாம். அங்க போனா அந்த சிவலிங்கம் காமிக்குது, இந்த நாகம் மறைஞ்சிட்டுது, அதுக்கு மேல ஒரு நாகம் நின்று இருக்கு. எப்படி எடுத்து பிரதிஷ்டை பண்றதா? நான் காமிச்சுட்டேன், நான் எப்படி எடுத்து பிரதிஷ்டை பண்றதுன்னா அந்த நாகம் அப்படி கல்லா மாறிடுச்சோம். அந்த சிவலிங்கத்து மேல சுத்திட்டு நின்ன நாகம் அப்படியே சிலையானது. அதை எடுத்து நட்சத்திர குன்று, அதுதான் அந்த இடத்துல நட்சத்திர பீடத்துல இந்த சுயம்பு முருகனை இந்த சிவாச்சாரியர்கள் பிரதிஷ்டை செய்கிறார்கள். சோ இது 27 நட்சத்திரக்காரங்களுக்கும் 27 நட்சத்திரக்காரர்களும் ஒரு முறையாவது போய் தரிசனம் பண்ண வேண்டிய முருகன் கோயில்
அப்படின்னா வில்வாரணியில் இருக்கக்கூடிய சிவகுமரனாக சுயம்புலிங்கமாக சிவரூபமாக இருக்கக்கூடிய இந்த எல்லா ஆறுபடை வீடுகளும் ஒன்றடக்கிய ஸ்தலங்க. ஆறுபடை வீட்டுக்கும் போன பலன் கிடைக்கணுமா, வில்வாரணிக்கு போங்க. அங்க போய் அந்த முருகன் எப்படி இருக்காருன்னு பாருங்க. 27 நட்சத்திரக்காரர்களும் ஒன்றாக வழிபட வேண்டிய ஸ்தலம் இது. சோ 27 நட்சத்திரத்திற்கும் உண்டான ஒரே பரிகார ஸ்தலம் வில்வாரணியில் இருக்கக்கூடிய முருகனுடைய திருக்கோவில். சரி, அதே மாதிரி இந்த நாள் அன்னைக்குதான் போகணும் அந்த கோயில், என்ன விசேஷம்? பௌர்ணமி, கிருத்திகை, எல்லா முருகன் கோயிலையும் கிருத்திகை விசேஷம். உங்களோட நட்சத்திரம் என்னைக்கு வருது பாருங்க. ஓகே, நமக்கு நம்ம நட்சத்திரம். அப்ப என்னோட நட்சத்திரம் வர அன்னைக்கு போய் அந்த முருகனுக்கு பூஜைகளை செய்து அங்க என்ன எனக்கு முடியுமோ அதை பண்ணிட்டு வரலாம். உங்க நட்சத்திரத்தன்னைக்கு போங்க. இன்னைக்கும் அவர் அங்க அந்த கிரிவலம் வர்றதுங்கிறது இருக்காம பௌர்ணமி அன்னைக்கு. சோ இன்னைக்கும் 27 நட்சத்திர தேவதைகளும் வந்து வழிபடக்கூடிய முருகனாக அந்த முருகன் இருக்கிறதுனால, ஏன்னா வேதம் வந்து கிருத்திகை தான் முதல் நட்சத்திரமா எடுத்துக்குது, அஸ்வினி கிடையாது. அக்னிர்னப்பாது கிருத்திகான் முதல் கிருத்திகை தான் எடுக்கும், அஸ்வினி பரணி கடைசியா தான் எடுக்கும். வேதம் முதல் எடுத்துக்கொண்ட நட்சத்திரமே கிருத்திகை. அப்ப கிருத்திகையின் ரூபமே முருகன் தான். அதனால இந்த முருகனை நீங்க சுயம்புவாக, லிங்க ரூபமாக, சிவசுப்பிரமணியனாக காட்சி தரக்கூடிய நட்சத்திர மலையிலுக்கு போயிட்டு வாங்க. 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரே பரிகார ஸ்தலம் வில்வாரணியில் இருக்கக்கூடிய சுயம்பு முருகப்பெருமானுடைய கோயில். கண்டிப்பா போங்க. நம்ம நட்சத்திரத்தன்னைக்கு போன ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு வழிபாடு பண்ணுங்க, சிறப்பாக இருக்கும். இந்த கோவில் பத்தின விஷயங்கள் இப்ப நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியுது. ஏன்னா நிறைய முருகன் கோயிலுடைய சிறப்புகள் எல்லாருமே வந்து சொல்றாங்க. சோ அதற்கான வரலாறுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அருமையா இருந்துச்சு. இந்த பிரச்சனைக்காக தான் இந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கா சார்? எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த கோயிலுக்கு போனா சொல்யூஷன் கிடைக்கும். தோஷம் கொடுக்கறது ஒரு சிலருக்கு பிறந்த நட்சத்திரமே தோஷம். மூலம் பிறந்திருக்கியா, ஐயோ மாமனாருக்காக, அது ஆயில்யமா மாமியாருக்காக, அது பூராடமா நூலாடாது, விசாகம் மைத்துனருக்காக, இப்படி அந்த மாதிரியான நட்சத்திரங்கள் எல்லாமே தெய்வங்கள் தன்னுடைய நட்சத்திரங்களா மூலமா ஆஞ்சநேயர் எடுத்துட்டாரு, திருவாதிரையா சிவன் எடுத்துட்டாரு. விசாகம் முருகனுடைய பிறப்பு நட்சத்திரம் விசாகம் தான். கிருத்திகை வந்து சிவனுடைய நெற்றிக்கண்ணாக கிருத்திகை இருப்பதனால அதையும் அவன் பிறந்த அந்த இடம் அது நெற்றிக்கண்கிறதுனால கிருத்திகையும் எடுக்கணும். விசாகம் தான், வைகாசி விசாகம் தான் முருகன் பிறந்த நட்சத்திரம். சோ அதனால இந்த நட்சத்திரங்களால் ஏற்படக்கூடிய தோஷம், நட்சத்திரத்தின் மூலியமா தான் தசாபுக்தி, நட்சத்திரத்தின் வழியே தான் உங்க கர்மா. கிரகத்தின் வழியேவானா இல்ல, நட்சத்திரத்தின் வழியே தான் கர்மா. நட்சத்திரத்தின் வழியே வரக்கூடிய கர்மாவை கிரகங்கள் செயல்படுத்துது. அப்ப இதுல இருந்து நட்சத்திர கர்ம வினைகள் சொல்றோம். டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி எடுக்கிறப்ப ஒரு நட்சத்திர கர்ம வினையை வச்சுதான் எடுக்கிறாங்க. சோ 27 நட்சத்திரங்களில் நான் பிறந்த நட்சத்திரத்தினால எனக்கு ஏற்பட்ட கர்ம வினைகள், இதுல இருந்தெல்லாம் எனக்கு ஒரு ரிலீவ் கிடைக்காதா? அப்ப என்னோட நட்சத்திரத்தன்னைக்கு போய் நான் வழிபட்டப்ப வீட்டுல 4 பேர் இருக்கோங்க, என்னங்க பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். பரவாயில்ல, வீட்டு தலைவர் யாரோ ஒரு நட்சத்திரத்தன்னைக்கு 4 பேரும் போய் வழிபட்டு அங்க என்ன முடியுமோ பண்ணுங்க. அங்க ஒரு முருகனுக்கு அபிஷேக ஆராதனைகளை பண்ணி பிரார்த்தனை பண்ணி அந்த கிரியை வலம் வந்துட்டு வாங்க. போரும் உங்களுடைய நட்சத்திரத்தால் ஏற்படக்கூடிய உங்கள் தடைகள். இன்னைக்கு ஏஎல்பி எடுத்துக்கிட்டோம்னா, ஏஎல்பி அந்த அக்ஷய லக்ன புள்ளி, அது ஒரு நட்சத்திரம் எடுக்கிறோம். அதன் மூலியமா எனக்கு ஒரு பிரச்சனை வருது, வில்வாரணிக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு பிரச்சனைகள் தீரும். ஓகே சார், நிறைய கேள்விகளுக்கு அதுவும் முருகன் பத்தின ஒரு ஸ்பெஷலான ஒரு கோயில் பத்தி இன்னைக்கு நீங்க நேயர்களுக்கு சொன்னீங்க. உங்களுடைய தெளிவான விளக்கத்திற்கு ரொம்ப நன்றி சார். மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது பவித்ரா மகேஷ்.